அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நவம்பர் 19 மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களோட துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சு 23.97 புள்ளிகள் சரிவடைந்து 9858.27 புள்ளிகளாக முடிவடைந்திருக்கு. டிஎஃப்எம் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 5862 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இது 36.84 புள்ளி சரிவு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஹயா இன்சூரன்ஸ் 1.46 dirhams க்ளோசிங் ப்ரைஸ், இது 7% உயர்வு. இன்வெஸ்ட் கேபிட்டல் 1.52 dirhams, இது 4% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் 0.97 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 3% உயர்வு. எமிரேட்ஸ் ஸ்டாலியன் குரூப் 14.64 dirhams, இது 3% உயர்வு. ராசல் கைமா கம்பெனி ஃபார் ஒயிட் சிமெண்ட்ஸ் 1.05 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 2.94% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யூனியன் இன்சூரன்ஸ் 1.04 dirhams க்ளோசிங் ப்ரைஸ், இது 9.5% வீழ்ச்சி. அபுதாபி கமர்ஷியல் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ ஷேர் 3.25 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 7% வீழ்ச்சி. ஃபீனிக்ஸ் குரூப் 1.09 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 6.8% வீழ்ச்சி. கீதா கோல்டிங்ஸ் 19.5 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 6% வீழ்ச்சி. கல்ஃப் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 1.05 க்ளோஸ் ஆயிருக்கு, இது 6% வீழ்ச்சி. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சமேரா ETF 6.8 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 5.4% உயர்வு. அல் ஃபிர்தோஸ் கம்பெனி 0.43 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 2% உயர்வு. கல்ஃப் ஃபைனான்ஷியல் குரூப் 2.14 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 1.4% உயர்வு. அல் சலாம் பேங்க் பஹ்ரைன் 2.18 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 1.4% உயர்வு. அல் சலாம் பேங்க் சூடான் 0.59 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 1.19% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கிதாப் ஹோல்டிங்ஸ் 0.86 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 9.94% வீழ்ச்சி. இத்தாமார் ஹோல்டிங்ஸ் 0.32 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 9.86% வீழ்ச்சி. அல்மால் கேபிட்டல் 1.04 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 9.5% வீழ்ச்சி. அல்மசாயா ஹோல்டிங் கம்பெனி 0.96 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 7.5% வீழ்ச்சி. ட்ரேக் அண்ட் ஸ்கல் இன்டர்நேஷ்னல் 0.32 dirhamsல முடிவடைந்திருக்கு, இது 3% வீழ்ச்சி. அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸ்க்கான அவுட்லுக் பை கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ் என்ன காரணம்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 5.57 dirhams, இதுக்கான டார்கெட் ப்ரைஸு 6.5 dirhamsஆக இருக்குது. என்ன காரணம்னா அவங்க லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. நேவிகேட்டுன்ற கம்பெனியை அவங்க 80% ஆல்ரெடி ஓன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால இந்த கம்பெனிக்கான அவுட்லுக் 6.5 dirhams வரைக்கும் போகலான்னு சொல்லி இவங்க அவுட்லுக்கு கொடுத்துருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏடி போர்ட்ஸ் குரூப் இது இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 4.48 dirhams, இதற்கும் அவங்க டார்கெட் ப்ரைஸ் 6.5 dirhamsஆக கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய அசட்ஸை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டிவிடெண்ட் பாலிசியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால இந்த ஸ்டாக்கு 6.5 dirhams வரை போகலான்னு சொல்லி அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கம்பெனியோட இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 8.48 dirhams,
இதுக்கு அவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 11.2 திராம்ஸ். என்ன காரணம்னா அவங்களுடைய எபிட்டாவை அடுத்த 3 வருஷத்தில் டபுள் ஆக்க போகிறேன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால இந்த கம்பெனி 11.2 திராம்ஸ் வரை போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து தனா கேஸ். இந்த கம்பெனி இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 0.8 திராம்ஸாக இருக்குது. இதுக்கு அவங்க டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது 1 திராம்ஸ். இது என்ன காரணம்னா அவங்களுடைய கேஸ் ப்ரொடக்ஷன் சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அஜிலிட்டி குளோபல். இந்த கம்பெனியுடைய இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 1.14 திராம்ஸாக இருக்குது. இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் 2.1 திராமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் அர்காம் கேபிட்டல். அந்த கம்பெனியில் நிறைய பாக்கெட்டட் வேல்யூஸ் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி 2.1 திராம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரேக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கம்பெனியோட இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 1.36 திராம்ஸாக இருக்குது. இதுக்கு டார்கெட் கொடுத்துருக்கிறது 2.4 திராம்ஸ். இதற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ரெக்கரிங் இன்கம் அண்ட் க்ரோத் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆகும் சிக்னிஃபிகண்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் 2.4 திராம்ஸ் வரைக்கும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரேடியா குரூப் அண்ட் மேக்சிமஸ் ஏர் இந்த 2 கம்பெனியும் ஒரு கொலாபரேஷனில் வந்திருக்காங்க. என்ன காரணத்துக்காகன்னா இந்த ரேடியா குரூப் குளோபல் ஏர் கார்கோ சொல்யூஷன்ஸுக்கு மெயின் துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சென்டர் ஒரு குளோபல் ஃபேமிலி வெல்த் ஹப் சம்மிட் வச்சுருக்காங்க. அந்த சம்மிட்டோட ஹைலைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிஐஎஃப்சி மெயினா ரீஜியனில் ஒரு குளோபல் ஃபேமிலி வெல்த் ஹப்புக்காக புது ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸை டெவலப் பண்ணுறாங்க. பார்க்கின் கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸோடைய லிக்விடிட்டி ப்ரொவைடராக பிஹெச்எம் கேபிட்டலை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தி கல்ஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மியூட்டடாக தான் இருந்திருக்கு. என்ன காரணம்னா நேற்று சொன்ன அதே காரணம் தான். ஆயில் ப்ரைஸஸ் ஒரு வீக்கராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபெட் ரேட் கட்டுக்கான டவுட்ஸ் இருக்கிறதுனால யுஏஇயுடைய சென்ட்ரல் பேங்க் நேற்று ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா பேங்க்ஸுக்கும். என்ன டைரக்ஷன்ஸ்னால் மினிமம் சேலரி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் லோன்ஸ், அதாவது லோன் கொடுக்கறதுக்கான மினிமம் சேலரி ரெக்குவயர்மெண்ட்டு 5000 இருந்ததை அபாலிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால இனி கல்ஃபில் லேபர்ஸு 5000 திராம்ஸுக்கு கம்மியான சேலரி வாங்குகிற லேபர்ஸு கூட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவும் முடியும், அவங்களால லோன் எடுக்கவும் முடியும். இன்றைக்கி துபாய் ஏர் ஷோவில் தேவாவும் யூகேயோடைய ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஒரு கொலாபரேஷனில் வந்திருக்காங்க. எதுக்காகன்னா யூட்டிலிட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யூட்டிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனல் மூலமாக போடுற டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.